67 பேர் உயிரிழக்க காரணமான மௌலிவாக்கம் கட்டட விபத்து நேர்ந்த இடத்தில் இருக்கும் மற்றொரு கட்டடத்தை இடிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கட்டடம் பாதுகாப்பற்றது என்ற நிபுணர் குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இரண்டாயிரத்து 14ஆம் ஆண்டு நடந்த விபத்தின் மிச்சங்கள் இன்னும் மௌலிவாக்கத்தில் படர்ந்திருக்கின்றன. அருகில் அண்ணாந்து பார்க்க வைக்கும் மற்றொரு கட்டடத்தின் உறுதித்தன்மையும் கேள்விக்குறியாக இருந்த நிலையில் அந்த கட்டடம் பாதுகாப்பற்றது என்று நிபுணர் குழு அறிக்கை அளித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் எஞ்சிய கட்டடத்தை இடிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பாதுகாப்பான முறையில் கட்டடத்தை இடிக்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த முடிவை கட்டடத்தை சுற்றி வசிக்கும் மக்கள் வரவேற்றிருக்கிறார்கள். பில்டிங் எப்போ நாங்கள் பயந்துட்டா ஒவ்வொரு நாளும் இருந்துட்டு இவ்வளோ நாளா. இப்போ கொஞ்ச நாள் தைரியத்தில் இருந்தோம். இப்போ இடிச்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். தெரியல, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். கட்டமே இடிச்சு தான் ஆகணும். இடிக்க நல்லா இந்த லைனில் இருக்கிற எல்லாருமே வீடு வாடகை இல்லாமல் இருக்கிறாங்க. ஒரு 30 வீடு காலி இருக்குது. எல்லா ஹவுஸ்களுக்கும் பிரச்சனையும் இருக்குது. லோன் கட்டணும், எல்லாம் பிரச்சனையும் இருக்கிறாங்க. பசங்க பக்கத்தில் ஸ்கூல் பசங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால எல்லாம் பார்ட் டைமில் ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ அது இடிச்சதுல இந்த ஸ்கூலில் இது பண்ணி பண்ணலாம், பசங்களுக்கு யூஸாக இருக்கும். ரெண்டாவது ஏரியாவில் மக்கள் யாரும் கரெக்டாக போக முடியல. உள்ள பூச்சியில் நிறைய இதாக இருக்குது. செடியெல்லாம் இது பண்ணால ரெடி பண்ணாதான் கரெக்டாக நல்லது. இதே நேரத்தில் இரு கட்டடங்களிலும் குடியிருப்புகளை வாங்கியவர்களின் நிலையோ இன்னும் நிர்கதியாகவே இருக்கிறது. கட்டடத்தில் கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய் முதலீடு செய்த சுமார் 60 பேர் தாங்கள் போட்ட முதலீடு என்னவாகும் என்ற கேள்வியுடன் நிற்கிறார்கள். இவர்களில் அடுக்குமாடி கட்டடத்தில் ஒரு வீட்டை 37 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கி திகைத்து நிற்கும் கண்ணனும் ஒருவர். இன்னும் எங்கள் காசு வரல. ஈவன் இந்த ரகுபதி கமிஷன் ரிப்போர்ட் கூட அசம்பிளியில் டேபிள் பண்ணாங்க. அதுக்கப்புறமும் என்ன ஸ்டெப்ஸு ஏதாவது எங்களுக்கு அதுக்கான வழி இருக்கான்றதுக்கு பாதிக்கப்பட்டவங்கள பாதி பேர் பேங்க் லோன் வாங்கியிருக்காங்க, பாதி பேர் நேரடியாக காசு கொடுத்துருக்காங்க. இது இன்னும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். கட்டடத்தை இடிப்பது ஒருபுறம் இருந்தாலும் தங்களின் நிலையையும் கருத்தில் கொண்டு தாங்கள் இழந்த பணத்தை அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார்கள் குடியிருப்புகளை வாங்கியோர். உச்சநீதிமன்றத்தில் இந்த அருகில் உள்ள கட்டிடத்தை இடிக்க வேண்டும் என தீர்ப்பளித்திருக்கின்றன. இதனால் அருகில் உள்ள பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். இருந்தாலும் இந்த 2 அடுக்கு 11 மாடி கட்டிடத்தில் முன்பதிவு செய்து பணம் செலுத்தியவர்கள் இந்த தீர்ப்பின் மூலமாக எந்த ஒரு உத்தரவாதம் தரவில்லை. இதனால் அவங்க மிகுந்த ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரவுடன் செய்தியாளர் ஆனந்தன்.